இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். அதான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ரொம்ப நாளாச்சு டஸ்ட்டு எக்கச்சக்கமாக சேர்ந்து போச்சு. க்ளீன் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு அடைஞ்சு போயிருக்கேன். க்ளீனே பண்ணலை நாங்கள், இப்படியே விட்டுட்டோம். டஸ்ட்டு இங்கே எக்கச்சக்கமாக வேறு ஆகுது. இருமல் வருது போல். உங்களுக்கு தான் இருமல் வருது. டஸ்ட்டு இப்படி வச்சா இருமல் தான் வரும். பண்ணியாச்சு. ஓகேவா, க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் துணி வச்சுருக்காங்க. ஷைனிங் கிளாத்து 2013 வாங்கினது. நான் அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் 19 வயசில். அந்த அங்கிள் ஒருத்தங்க அவங்க பொருளெல்லாம் விற்கவே இல்லை. அதனால் இதை கொஞ்சம் விற்று கொடு குளோரின்னு ஹெல்ப் கேட்டாங்க. அப்போ நான் எல்லாமே அதை வாங்கி அவங்களுக்கு விற்று கொடுத்தேன். அப்போ வந்து நானும் எனக்கு கொஞ்சம் ரேக்கெல்லாம் வாங்கினேன். அந்த ரேக்கு தான் இப்போ நம்ம வீட்டில் பிளாக் கலர் கார்னர் ஸ்டாண்டு அந்த மாதிரி யூஸ் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அதில் என்னென்ன செடி வைக்க போகிறேன்னு இது எவ்வளோங்க வாங்கினோம்? 70 இல்லை 80 ருபீஸ். இது இன்டோர் பிளான்ட், பூ பூக்கும் அழகா. இது வைக்க போகிறோம். செத்து போயிடுமா? நல்ல வச்சே வராது. வச்சாதான் தெரியும். இல்லை, அதுவே அப்படி இருக்கு. இது ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று அதுக்கு இன்னொன்று என்ன வைக்கலாம்? இந்த செடியை வச்சிடலாம். ஓகேவா? கமான், லைட்டு வந்துச்சு. ஏன்னா இப்போ காலையில் நாங்கள் இங்கே தான் உட்காந்து நான் பைபிள் படிக்கிறேன். அதனால் எனக்கு இந்த இடமே கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. தெரியல, மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான். என்னங்க நிரந்தரமாக ஒரு முடியும். சரி, ஓகே. அப்படியே எடுத்து தங்கடி பட்டு செடியை நானே எடுத்துக்கிறேன். இருங்க, அதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வரேன். ஆனுது எப்படி அதுக்குள்ளே தான் வச்சேன். இப்போதான் பூண்டு வெடியெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கார்ல, அவர் வந்து எல்லாத்தையும் தொடுவார். ஹாய், இதுக்கு கூட ஒழுங்காக உட்காரல. இதுக்கு தான் நான் பிளாஸ்டிக் தட்டெல்லாம் வச்சுட்டேன். இதை வாங்கின உடனே சொன்னாங்க வெளியில தான் வைக்கணும், உள்ள வைக்காதீங்க. சி, உள்ளதான் எப்படி வளர பார்த்தீங்க. இது வந்து பாருங்க, இது எப்பவுமே இந்த வெள்ளை மணி பிளான் மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. வளரும், அப்புறமா சாஞ்சிரும் எல்லாம். வா, நல்லா இருக்குல்ல. இது நான் நிறைய இங்கிலீஷ் சேனல்ல இந்த பூ பார்த்துருக்கேன். அடியில் மட்டும் ஏதாவது வைக்கணும். அதில் என்ன வைக்கிறது? ஸ்டாண்ட் ஆடாமல் இருக்கா? செக் பண்ணு. ஆடலாமா? இதோ ஆடலை. மணி பிளான் இன்னொன்று கவரில் வச்சுருக்கேன், அந்த எடுத்து வரீங்களா? இது ஒரு செடி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பவுல் மட்டும் க்ளோரி எங்கே வாங்கிச்சு ஞாபகம். உள்ள பாருங்க, தண்ணி இருக்குது, அப்படியே தூக்கிட்டு வந்துருக்கு. கிடக்கு தெரியல இப்போதைக்கு. இதெல்லாம் வந்து என்னோட அந்த பழைய வீட்டுக்காக வாங்கினது. ஆமாம், அழகாக இருக்கலாம்.
பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த வெயிலில் அப்படியே அந்த வீடு பார்க்க நம்ம இதுக்கும் அதுக்கும் பயங்கரமாக இருக்கும். பார்க்கவே வர்றவங்கலாம் கேட்பாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காகவே அதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆச்சுங்களா இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பீஸ்ஃபுல் இல்லை. அதில் கீழே தண்ணியே ஊற்றாது, அதில் ஓட்டையே கிடையாது. ஓட்டை இல்லையா? ஓட்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. கிடையாது, எதுவுமே ஓட்டை கிடையாது. ஓட்டை இல்லை. பார்த்தீங்களா ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குது. லைட்டிங்கில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டிங் இல்லை, முடிஞ்சிச்சு. அதுதான் இருட்டு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லைட்டிங்கோட காட்டுறோம். அடுத்தடுத்த விலாகில் எல்லாம் வந்து உங்களுக்கு லைட்டிங்கோட காட்டுறேன். மொத்தத்தில் ரேக்கை ஃபுல்லாக அடக்கி நல்லா ஒரு சூப்பராக வச்சுச்சு. செம்மை. லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்த காலர் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அது முடியாமல் இருந்துச்சு. நீங்கள் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு தான் செடி வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். தேங்க்யூ. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை